So, இன்னைக்கு செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் how Tally Prime helps to manage your receivables and payables, right? So, receivables and payables வந்து it is unavoidable. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்மே வந்து கிரெடிட் அப்படின்றது இருந்ததுன்னா கட்டாயமா அவங்க வந்து அவங்களோட பிசினஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் வந்து மேனேஜ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா கிரெடிட் கொடுத்து பொருளை வாங்குறவங்களும் இல்ல அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட்ல பொருளை விற்கிறவங்களும் அவங்களுடைய ஒவ்வொரு கஸ்டமருடைய அவுட்ஸ்டாண்டிங்கும் அவங்களுடைய ஒவ்வொரு சப்ளையருக்கு அவங்க திருப்பி பே பண்ண வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங்கும் ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு டாலி எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்றதுதான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன் நமக்காக ஸ்பான்சர் பண்றது அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம். தே ஆர் தி நம்பர் 1 பார்ட்னர் டாலி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் டாலி சில்வர், கோல்டு, சர்வர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை டாலி ரிலேட்டட் சப்போர்ட்ஸ் லைக் உங்களுடைய டாலியில நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய லைசன்சிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு ஃபங்க்ஷனலாகவும் டாலியில ஒர்க் பண்றதுக்கு தெரியல, டெக்னிக்கலா ஏதாவது ஒரு எரர் வருதுன்னா கூட அதை சால்வ் பண்றதுக்கான சப்போர்ட்ஸ்க்கு நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய இமெயில் வெப்சைட் அட்ரஸ் www.assettally.com அப்படின்றது. இந்த செஷன் ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து how Tally Prime helps to manage receivables and payables. என்னோட பேர் மணிகண்டன். நான் இந்த செஷன் முழுக்க உங்களுக்கு இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். ஐம் தி சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் அட் அசெட் ஜெனசிஸ். இந்த செஷன் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க ஜூனியர் அக்கௌண்டன்டா இருந்தீங்கன்னா இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஆஃபீஸ்ல இருக்க சீனியர் அக்கௌண்டன்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற டாக்ஸ் கன்சல்டன்ட் இல்ல உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு நியூ ஃபீச்சரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இயர் பிகினிங்ல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து புது ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பெட்டர் நீங்க உங்களுடைய டாலி டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால ஏதாவது ஒரு டேட்டா லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சஜஷன் நான் கொடுக்குறேன். ஸோ லெட் அஸ் கெட் இன்டு தி டாபிக் receivables and payables management. First of all, what is receivable, right? So receivablesனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பணம். ஓகே, கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஏன் வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு கூட்ஸையோ இல்ல சர்வீஸையோ சேல் பண்ணிருக்கோம். சில ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ரீட்டைல் ஷாப் போறீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் போறீங்க, ஒரு ஹார்ட்வேர் ஷாப் போறீங்க, ப்ரொவிஷன் ஷாப்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து நீங்க கேஷ் அண்ட் கேரி தான். நீங்க காசு கொடுக்க போறீங்க, நீங்க வந்து அந்த பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வர போறீங்க. சப்போஸ் இதே வந்து நீங்க ஏதோ ஒரு அவசரத்துக்காக கேஷ் பேலன்ஸ் இல்லனோ இல்ல வந்து கேஷ் நீங்க எடுத்து வர மறந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்காரராக தான் என்ன பண்ணுவாருன்னா ஓகே பரவாயில்லங்க அப்புறமா வந்து தாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க அப்புறமா வந்து தாங்கன்னு என்னதான் ஒரு மனசால சொன்னாலும் ஒரு நோட் எடுத்து அதை எழுதி வைப்பாரு. ஸோ இது நீங்க அப்சர்வ் பண்ணலாம். இதை வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் பீரியட்ல நான் நிறையவே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு 5 ரூபாய் பேலன்ஸ் இருந்தா கூட அந்த கடைக்காரர் வந்து ஒரு நோட்ல இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு அட்டை தான் வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த டேட்டை போட்டு என்னோட பேரை போட்டு பக்கத்துல நான் எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தரணும் அப்படின்றதையும் அந்த சேம் டைம் வந்து நான் என்ன பொருள் அன்னைக்கு வாங்கினன்றதை ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி வைப்பாங்க. இது எல்லாமே ஃபியூச்சர்ல இதை ரெஃபர் பண்றதுக்காக மட்டும்தான், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஏன் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து கிரெடிட்கே அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நிறைய பணம் வர வேண்டியிருக்கும், ரைட்? இதை வந்து அவங்க ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும். ஏன் இதை அவங்க ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும்னா ஒருவேளை அதை ட்ராக் பண்ணாம விட்டுட்டா அந்த கஸ்டமர் அவங்களுக்கு பே பண்ணாம விட்டாங்கன்னா அகைன் இந்த பிசினஸ் வந்து லாஸ்ல போயிடும். ஓகே, நான் தான் வித்துட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்காம வித்ததுக்கான பணம் நமக்கு வர வரைக்கும் நம்ம அதை ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த இடத்துல ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ரைட்? இந்த ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்க ட்ராக் பண்றதும் கண்ட்ரோல் பண்றதும் உங்க பிசினஸ்க்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்ல உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் வராம போயிட்டா there is a high possibility இல்ல ஏதோ ஒரு டிஸ்பியூட் வருது, இந்த அவுட்ஸ்டாண்டிங் நான் தர வேண்டியது இல்லை, ஏற்கனவே நான் தந்துட்டேன் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த பணம் வரல அப்படின்னா அகைன் நீங்களும் அந்த கிரெடிட் சிஸ்டம்குள்ள வந்து மாட்டிக்குவீங்க. உங்க சப்ளையருக்கு நீங்க திருப்பி செலுத்த வேண்டிய பணத்தை வந்து உங்களால தர முடியாம போயிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு தான் ப்ராப்பரா நீங்க வந்து கிரெடிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும், ரிசீவபிள்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை ஏன் நம்ம ட்ராக் பண்றோம் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணும்பொழுது நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 பில்லு மூலமா ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்றேன், அதுக்கு ஒரு 4 பில்லுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிட்டாரு, இன்னும் 6 பில்லுக்கு அவர் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணல. ஸோ அப்ப நான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் பொழுது கூட நான் என்ன டேட்ல அவருக்கு சேல் பண்ணேன், அந்த பில் நம்பர் என்ன, அதுக்கு அவர் எனக்கு எவ்வளவு அமௌண்ட் தரணும் அப்படின்றத ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லாம ஜென்ரலா போயிட்டு சார் நீங்க எனக்கு தர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங்லாம் தாங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சப்போஸ் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 5 lakhs அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அவருடைய ரெக்கார்ட்ல ஒரு 3.5 lakhs இருக்கு அப்படின்னா கூட அந்த டிஸ்பியூட்டை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா அந்த பில் நம்பர்ஸ் அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து ட்ராக் பண்ணணும். ஓகே, there is a high possibility உங்க கஸ்டமர் கொடுக்க வேண்டிய பணத்தை
கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கலன்னா நீங்க ஒரு வாட்டி கேட்கலாம், ரெண்டாவது வாட்டி கேட்கலாம். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட வந்து நீங்க டிலே பண்ண நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவேன். நீங்க 30 டேஸ் டிலே பண்ணீங்கன்னா நான் நீங்க எனக்கு தர வேண்டிய பணத்துக்கு 30 டேஸ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதிகாரமா பேசலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய ஒரு பார்ட் தான். சரி, இப்போ இந்த கீ எலிமெண்ட்ஸ் என்னென்ன இந்த ரிசீவபிள்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு கிரெடிட் பாலிசியை வந்து பிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த கிரெடிட் பாலிசில என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்க கஸ்டமருக்கு உங்களால எவ்வளவு கிரெடிட் கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய சப்ளையர் எனக்கு வந்து ஒரு 25 டேஸ் கிரெடிட் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பொருளை வாங்கி ஒரு கஸ்டமருக்கு விற்க போறேன். நான் 1ஆம் தேதி வாங்கினா என் சப்ளையருக்கு நான் 25ஆம் தேதி பேமெண்ட் பண்ணணும். சப்போஸ் நான் என் கஸ்டமருக்கு 1ஆம் தேதி விற்கிறேன்னா அந்த கஸ்டமர் எனக்கு 25ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த பொருளுக்கான பணத்தை எனக்கு கொடுக்கணும். ஓகே, சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தான் நம்ம அந்த சப்ளையருக்கு செட்டில் பண்ண போறோம். அப்போ உங்களுடைய கிரெடிட் பாலிசி எப்படி இருக்கணும்னா, நம்பர் ஆஃப் டேஸ் கிரெடிட் அப்படின்றது உங்க சப்ளையர் உங்களுக்கு தரதை விட உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க குறைவான காலம் தான் நீங்க கிரெடிட் கொடுக்கணும். ஓகே, சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்க கஸ்டமர் கிட்ட வந்து பணத்தை வாங்கி சரியான நேரத்துல உங்க சப்ளையருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்க சப்ளையர் கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ரைட், சோ அதே மாதிரி கிரெடிட் லிமிட் எவ்வளவு கொடுக்கணும்ன்றதையும் நீங்க செக் பண்ணணும். இது என்ன கிரெடிட் லிமிட் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பிசினஸ்ல வந்து ஒரு கஸ்டமர் புதுசா உள்ள வராரு. அவர் வந்து சார் எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கிரெடிட்ல கொடுங்கன்னு கேட்கிறாரு. நம்ம எவ்வளவு கொடுக்க முடியும் அவருக்குன்றத நம்ம பார்ப்போம். இன்ஃபேக்ட் பேங்க்லயே என்ன பண்றாங்க, நம்ம லோன் கேட்டு போறோம்னா நமக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க முன்கூட்டியே பிக்ஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியவே பிளட்ஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்றேன் சார், இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இத்தனை க்ரோர்ஸ் இருக்கு, எனக்கு வந்து இவ்வளவு க்ரோர்ஸ் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட நமக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்க அந்த கடன் கொடுப்பாங்க. ஓகே, அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பிளட்ஜ் லோனுக்கு கூட எவ்வளவு கொடுக்கலாம்ன்ற ஒரு லிமிட்டை வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ கோ டு a bank, okay, so you can find a board like jewel loan will be provided up to 10 lakhs. அந்த மாதிரி போர்டை வந்து நீங்க பார்க்க முடியும். This is about the repayment capacity of the customer. அதே மாதிரி உங்க கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கிரெடிட்க்கு பொருளை கேட்கறாங்கன்னா அவருக்கு எவ்வளவு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா, நீங்க அவருக்கு பொருளை கொடுத்துட்டீங்க, அவருக்கு கடன்ல பொருளை கொடுத்துட்டீங்க, அடுத்தடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, ஃபர்ஸ்ட் அவருக்கு இன்வாய்ஸ் அனுப்பணும். ஓகே, அதை வந்து அவர் அக்னாலேஜ் பண்ணணும். ஆமா, நான் இந்த இன்வாய்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன் அக்னாலேஜ் பண்ணணும். அண்ட் தென் வந்து லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். as a சப்ளையரா உங்க கஸ்டமருக்கு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ணி, லாஸ்ட் 4 டைம்ஸ் நான் இதெல்லாம் உங்களுக்கு சேல் பண்ணிருக்கேன் அண்ட் நீங்க இவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கூட வாங்கிக்கணும். ரைட், இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்க சேஃப்கார்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். எப்படி ரிசீவபிளோ அதே மாதிரி தான் பேயபிள். இன்ஃபேக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணம் வரலன்னா உங்களுக்கு பணம் தான் லாஸ் ஆகும். ஆனா நீங்க சப்ளையருக்கு கரெக்டான டைமுக்கு பே பண்ணல அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸ் வந்து நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ளையர் கிட்ட சார் நான் 15th ஏப்ரல் இதுக்கான பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க. அந்த 15th ஏப்ரல் உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, முன்னாடியே ஒரு 5 days முன்னாடியே அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி 15th ஏப்ரல் நான் உங்களுக்கு தரணும், என்னால தர முடியல, சோ நான் ஒரு 5 days எக்ஸ்ட்ரா கிரெடிட் ரெக்வெஸ்ட் பண்றேன், ப்ளீஸ் கொடுங்கன்னு சொல்லி கம்யூனிகேட் பண்றது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுடைய அந்த எம்பாரஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு குறைக்கும். அடுத்த லெவல்ல கரெக்டான டைமுக்கு கொடுக்கறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஒரு வாட்டி ஆப்ஷன் கொடுப்பாங்க, ரெண்டாவது வாட்டி ஆப்ஷன் கொடுப்பாங்க, தேர்ட் டைம் போய் நம்ம இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் நீங்க கரெக்டான டைமுக்கு எனக்கு பேமெண்ட் பண்ண மாட்டீங்க, சோ நான் வந்து இந்த கிரெடிட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றேன், நெக்ஸ்ட் டைம் நீங்க எனக்கு வந்து கிரெடிட் கேட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட், சோ இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பணம் வந்து நம்மளோட பிசினஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுது, நம்மளோட கிரெடிட் வர்த்தினஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டைம் அந்த சப்ளையர் கிட்ட ஒரு பொருளை கேட்டா அவர் நமக்கு கொடுக்க மாட்டாரு. ரைட், சுத்தி நம்மளுடைய பிசினஸ் தான் இதை நமக்கு அஃபெக்ட் பண்ண போகுது. ஓகே, சோ பேயபிள்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு சப்ளையர் கிட்ட பொருளை வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட் தராம வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் தான் பேயபிள். ரைட், இது வந்து நாட் ஓன்லி த கிரெடிட் ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் மட்டும் கிடையாது. உங்களுடைய டெலிஃபோன் பில், இபி பில்லு அண்ட் உங்களுடைய கொரியர் பில்ல இருந்து உங்களுடைய ஹவுஸ் கீப்பிங்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய பில்லு, இது எல்லாமே அந்த பேயபிள்ஸ் கேட்டகரியில தான் வரும். ஓகே, சோ இந்த பேயபிள்ஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னா, எந்த சப்ளையருக்கு நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், எந்த பில் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம், எவ்வளவு கிரெடிட் பீரியட் அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் டியூ இருக்கு, இது ஓவர் டியூ ஆயிடுச்சுன்னா அந்த ஓவர் டியூக்கு நம்ம அவங்க கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணணும்ன்ற எல்லா விஷயங்களையும் சேர்த்துதான் இந்த பேயபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஓகே, சப்போஸ் இந்த பேயபிள்ஸ் நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலன்னா ரொம்ப சிம்பிள், உங்க கஸ்டமர் சப்ளையர் கிட்ட உங்களோட கிரெடிட் வர்த்தினஸை அஃபெக்ட் பண்ணுவீங்க.
ஓகே, அதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் டைம் நம்ம பொருள் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, இல்ல கிரெடிட்க்கு கொடுக்க மாட்டா, நீங்க அட்வான்ஸா பே பண்ணுங்கன்னு. அட்வான்ஸா பே பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம கிட்ட மணி இல்லை இல்லையா? அகைன் நம்ம லோன் எடுப்போம், அந்த லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், அதனுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுடைய ப்ராஃபிட்டை கம்மி பண்ணும், அட்லாஸ்ட் நம்மளுடைய டோட்டல் ஃபைனான்சியல் வெல்த்தினஸையே அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ரைட்? அதே மாதிரி சப்ளையர் கிட்ட நம்மளுடைய பேயபிள்ஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய கீ எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரெடிட் பாலிசி. ஒரு சப்ளையர் கிட்ட போயிட்டு சார் எனக்கு வந்து 45 days கிரெடிட் கொடுங்கன்னு நீங்க கேக்குறீங்கன்னா there is a possibility அவங்க கம்பெனிக்கு ஒரு கிரெடிட் பாலிசி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல நாங்க வந்து 30 days தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களால அந்த ப்ராடக்ட்டை வாங்கி வித்து உங்க கஸ்டமர் கிட்ட இந்த பணத்தை வாங்கி அந்த சப்ளையருக்கு 30 daysல செட்டில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அகைன் அந்த சப்ளையர் கிட்ட தான் பேசணும். சார் என்னோட பிசினஸ் சைக்கிள் இந்த மாதிரி இருக்கு, 30 நாள்ல என்னால பணத்தை செட்டில் பண்ண முடியாது, எனக்கு நீங்க 40 நாளோ 45 நாளோ எனக்கு டைம் எடுத்துக்க முடியுமான்றத கேட்கணும். அப்படி இல்ல அவங்க வந்து ஒத்துக்கல அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்ல, நீங்க வெளியில ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணியாச்சும் அந்த சப்ளையருக்கு அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கிரெடிட்ல பிசினஸ் பண்ணும்போது மணி ரொட்டேஷன்ல இருக்குன்னா அந்த சப்ளையருக்கு கரெக்ட் டைம்ல அதை பேமெண்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்க எவ்வளவு நாள் கிரெடிட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, நெகோசியேட் பண்ணுங்க. வேற ஆப்ஷனே இல்லைன்னும் பொழுது அவங்க கொடுக்குற கிரெடிட் பீரியட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு அதை நம்ம சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இதுல இன்னொரு எலிமெண்ட் இருக்கு. ஒரு சப்ளையர் கிரெடிட் பீரியட் வந்து கொடுக்க மாட்டாரு, 45 நாள் கேட்கிறோம் ஆனா 30 நாள் தான் கொடுக்குறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் குவான்டிட்டி கம்மி பண்ணி வாங்க முடியுமான்னு கூட பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய காஸ்டிங்ல இருந்து நம்ம தெளிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலுமே நம்ம சப்ளையர் கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியாத டைம்ல இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே நீங்க எடுக்கலாம். ரைட்? அடுத்ததான் அந்த கிரெடிட் லிமிட். அதே மாதிரி ஒரு சப்ளையர் உங்களுக்கு வந்து ஒரு 5 lakhs 10 lakhs கிரெடிட் லிமிட் வச்சிருந்தாங்கன்னா உங்க பிசினஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கிரெடிட் லிமிட் வேணும் அப்படிங்கும் பொழுது நீங்க அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணுங்க. ரைட்? இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் அவங்க கிட்ட இருந்து மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு 40 நாள்ல அவர் பே பண்ண சொன்னார்னா நெகோஷியேட்டும் பண்ணாம சரி சரின்னு தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் 40 நாள் நம்ம பே பண்ண முடியாம போச்சுன்னா ஐம் ஷூர் நெக்ஸ்ட் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா அவங்க கிட்ட நம்மளுடைய கிரெடிபிலிட்டியை நம்ம லூஸ் பண்ணுவோம். ரைட்? நவ் எப்படி இதை நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னா டாலி பிரைம்ல நமக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபீச்சர் இருக்கு, தட் இஸ் மெயின்டைன் பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாலில வந்து F11ல வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது F11 ஃபீச்சர்ஸ்க்கு போயிட்டு நம்ம அதை எனேபிள் பண்ணணும். ஓகே, இதுல வந்து நான் ஒரு 2-3 ஸ்டெப் வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்றது, சப்ளையர் லெட்ஜரையும் கஸ்டமர் லெட்ஜரையும் கிரியேட் பண்ணும்போது மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில்ன்ற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்து இந்த ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்றது. அதுக்கு முன்னாடி நம்ம F11 ஃபீச்சர்ஸ்ல எனேபிள் பண்ணிடுவோம், அடுத்தது சப்ளையர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் லெட்ஜர்ஸ்ல இதை எனேபிள் பண்றோம். அண்ட் அந்த லெட்ஜரை எனேபிள் பண்ணும்போது தேவைப்பட்ட டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் இருந்ததுன்னா அதை செட் பண்ணலாம். வாட் இஸ் டிஃபால்ட் கிரெடிட் பீரியட்னா ரொம்ப சிம்பிள், உங்க கஸ்டமருக்கு நீங்க எவ்வளவு நாள் கிரெடிட் கொடுக்க போறீங்க அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அந்த லெட்ஜர்லயே போயிட்டு நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கிரெடிட் பீரியட் வந்து லிமிட்டோடவும் நீங்க செட் பண்ணலாம். ஒரு கஸ்டமருக்கு 5 லட்சம் ரூபாய் தான் அப்படின்னா அந்த சேல் என்ட்ரி போடும் பொழுது அவங்களுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் 5 lakhs எக்ஸீட் ஆச்சுன்னா டாலி உங்களுக்கு அழகா அதை வந்து ஸ்டாப் பண்ணும், ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். இவருக்கு நீங்க கிரெடிட் லாக் 5 lakhs தான் வச்சிருக்கீங்க, இந்த சேல் என்ட்ரி நீங்க போட்டீங்கன்னா கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை வார்ன் பண்ணும். இது எதுக்கு திரும்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த டைம்ல அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்களோட கிரெடிட் லிமிட் 5 lakhs தான், நீங்க இன்னொரு 1 lakh ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேலை நான் ஈஸியா ப்ராசஸ் பண்ணுவேன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்பர் 2 என்னன்னா ஒவ்வொரு சேல்ஸ் என்ட்ரி, அதாவது கிரெடிட் சேல்ஸா இருந்தாலும் ஒவ்வொரு கிரெடிட் பர்ச்சேஸா இருந்தாலும் பில் வைஸ் டீடைல்ஸை யூஸ் பண்றது. அதே மாதிரி அதுக்கு அகைன்ஸ்டா மணி உள்ள வந்தாலும் சரி, அந்த மணியை நம்ம திருப்பி கொடுத்தாலும் சரி, நீங்க பில் வைஸ் டீடைல்ஸை யூஸ் பண்ண போறீங்க. அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்றது தான் நான் டாலில டெமோவா கட்ட போறேன். நம்பர் 3 வந்து லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க ஷேர் பண்ண போறீங்க. உங்க கஸ்டமருக்கு ஆஸ் அ சப்ளையர் ஆஃப் மெட்டீரியல் நம்ம தான் நம்ம கஸ்டமருக்கு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். இதுல என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, நம்ம தான் பொருளை வித்திருக்கோம், நமக்கு தான் கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வர வேண்டியிருக்கு, வர வேண்டிய பணத்தை நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம உறுதிப்படுத்துறோம். ஓகே, நீங்க இந்த 5 பில்லுக்கு எனக்கு 5 lakhs rupees தரணும் அப்படின்றத ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து கொரியர் பண்றதோ இல்ல இமெயில் அனுப்புறதோ அந்த மாதிரி நீங்க லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் அனுப்பினாலும் சரி, அண்ட் டாலில லெட்ஜர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க ஷேர் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கன்ஃபர்மேஷன் வாங்கி ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். ஃபியூச்சர்ல அவங்க கஸ்டமர் இல்ல நான் உங்களுக்கு தந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கூட நீங்க அவங்க கிட்ட வந்து பேசலாம், இல்ல இந்த டேட்ல நான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட அதை பேசலாம். ரைட்? ஸோ இது நம்ம டாலில எப்படி வந்து ட்ராக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்? நான் இப்போ உங்களுக்கு டாலி ஃபைல் ஷேர் பண்றேன்.
இந்த எக்ஸாம்பிள டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு என்கிட்ட நிறைய கம்பெனி இருக்கு. நான் வந்து கைலாஷ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நான் கையில எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த கம்பெனி ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னா F11 ஃபீச்சர்ஸ்ல தான் எனேபிள் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். தலையில பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ட்ரி போடுறது, ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கறது, டே புக் பார்க்கறது, P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாமே டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்கும். நீங்க எதுவுமே நீங்க எனேபிள் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்க கம்பெனிக்கு தேவைப்பட்டா மட்டும் நீங்க அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனிக்கு வந்து ரீட்டைல் பிசினஸ் தான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள்ஸ் ரிசீவபிள்ஸ் எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம வந்து அந்த பில் வைஸ் ஃபீச்சரே எனேபிள் பண்ண வேண்டாம். சிமிலர்லி GST இல்லைன்னா எனேபிள் பண்ண வேண்டாம், TDS இல்லைன்னா எனேபிள் பண்ண வேண்டாம், இருந்தா எனேபிள் பண்ணணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்ன பண்றோம், F11 ஃபீச்சர்ஸ் போறேன். உங்களுக்கு பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எனேபிள் பில் வைஸ் டீடைல்ஸ். இந்த ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்றோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் எஸ் கொடுக்குறோம், Ctrl A கொடுத்து இந்த ஸ்கிரீன் நம்ம சேவ் பண்றோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்ஜர்ஸை கிரியேட் பண்றது. ஓகே, நான் என்ன பண்றேன், லெட்ஜர்ஸ்ல போயிட்டு ஒரு கஸ்டமர் லெட்ஜர் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராகவ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கஸ்டமர் லெட்ஜர் கிரியேட் பண்றேன். நல்லா பாருங்க, கஸ்டமர் லெட்ஜரா இருந்தா சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு குரூப் பண்றோம். குரூப் பண்ணும் பொழுதே டாலி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம், மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். வேண்டாம்னா லோன் விட்டுருங்க. ரைட், நீங்க பில் பை பில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ட்ராக் பண்ண போறது இல்லைன்னா பெட்டர் நீங்க அதை நோட் கொடுத்துடலாம். ட்ராக் பண்றதா இருந்தா எஸ்ன்னு கொடுக்கலாம். ரைட், நான் இப்போ எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் இருக்கு. டிஃபால்ட் கிரெடிட் பீரியட்னா ஃபார் எக்ஸாம்பிள் என் கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து 30 days கொடுக்குறேன், 45 days கொடுக்குறேன், இல்ல இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நான் 30 days தான் கொடுப்பேன்னா ஜஸ்ட் ஐ கேன் மென்ஷன் 30 days. அதே மாதிரி இப்ப நான் 30 days கொடுத்துறேன், ஃபியூச்சர்ல அதை குறைக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல அந்த கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னா அதை நான் வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்சாக்ஷன் லெவல்ல பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என் கஸ்டமருக்கு நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி பில் வைஸ் டீடைல்ஸை எனேபிள் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். அதே மாதிரி நான் நார்மலா சேல்ஸ் லெட்ஜர்லாம் நமக்கு வேணும் இல்லையா, அதனால சேல்ஸ்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். GSTலாம் வச்சு நான் இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்க போறதுல GST நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ரைட், நான் வந்து சிம்பிளா ஒரு சேல் என்ட்ரி போட்டு காமிச்சு அந்த சேலுக்கான கஸ்டமருடைய அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம எப்படி ட்ராக் பண்ண போறோன்றதை காட்ட போறேன். நான் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, நான் வந்து ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றேன். Panasonic 7.5 kg ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வாஷிங் மிஷின் டீலர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளா வந்து GSTலாம் இல்லாம இந்த டெமோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். என் கஸ்டமருக்கு ஒரு பொருள் நான் விட்டு காட்டுறேன். கடனுக்கு FX சேல்ஸ் சேல் பண்ண போறேன். என் கஸ்டமர் பேர் ராகவ் என்டர்பிரைசஸ். ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நேம் ஆஃப் த ஐட்டம் Panasonic, டிஸ்கிரிப்ஷன் இருந்தா டிஸ்கிரிப்ஷன். 100 items நான் சேல் பண்ண போறேன். ஸோ ஈச் ஐட்டம் ரேட் இஸ் 15,000 வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து 15 lakhs rupeesக்கு நான் இந்த பொருளை வந்து என் கஸ்டமருக்கு வித்துருக்கேன். ஸோ இப்போ என்னோட டேர்ம்ஸ் என்னன்னா, என் கஸ்டமர் எனக்கு அகைன்ஸ்ட் த பில் நம்பர் 1, அதாவது பில் நம்பர் 1 நியூ ரெஃபரன்ஸ். நல்லா பாருங்க, ஐம் ரிப்பீட்டிங். ஸோ இந்த இடத்துல 15 lakhs, இந்த 15 lakhs செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து பில் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல தான் போயிட்டு நம்ம என் கஸ்டமருக்கு நான் கிரெடிட்க்கு கொடுத்துருக்கேனா இல்லையான்றத மென்ஷன் பண்ண போறேன். ஓகே, ஒவ்வொரு நியூ கிரெடிட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்க போறோம். வாட் இஸ் நியூ கிரெடிட்? வெரி சிம்பிள். இப்போ நான் சேல் பண்ணிருக்கேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் கிரெடிட் டு த கஸ்டமர். ஓகே, he didn't make any payment before this. ரொம்ப சிம்பிள். இந்த டிரான்சாக்ஷனுக்காக அவர் அட்வான்ஸா எதுவும் பேமெண்ட் பண்ணல, புதுசா ஒரு கடன் கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் a new reference, it's a new credit, so new reference. You can mention the bill number. By default Tally will show the bill number. இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கிற பில் நம்பர் அது அப்படியே இங்க எனக்கு டாலி காட்டும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், பில் நம்பர் 1க்கு டியூ டேட் வந்து 45 days. தட்ஸ் ஆல். இப்போ நான் என்னைக்கு இந்த ப்ராடக்ட் என் கஸ்டமருக்கு விற்கிறேன்னா 31st May அன்னைக்கு விற்கிறேன். கஸ்டமர் சப்போஸ் டு ரீபே ஆன் 15th July. ஸோ மை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் 15 lakhs. ஸோ இந்த மாதிரி என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற கஸ்டமருக்கு, அதாவது எனக்கு வந்து கிரெடிட்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குற கஸ்டமருக்கு நான் சேல்ஸ் போடுறேன். I'll put one more entry for your easy understanding. 5th of June அன்னைக்கு again I'm selling goods to Raghav, right? So I'm just accepting the screen. Same product தான் choose பண்றேன். எக்ஸாம்பிளுக்காக 7.5 lakhsக்கு I'm selling the materials. சிம்பிளா அக்செப்ட் பண்றேன். ஃபைனலா இந்த டோட்டல் பேலன்ஸ் ஸ்கிரீன் வரும்போது தான் எனக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கிரீன் எனக்கு அப்பியர் ஆகும். ஸோ இதுதான் பில் வைஸ் டீடைல் ஸ்கிரீன். அடுத்து பாருங்க, நியூ ரெஃபரன்ஸ்
டாலி வந்து மோஸ்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெல்ப் பண்ணும். நீங்க எதுவுமே மாத்த வேண்டாம். சில இடங்கள்ல அந்த ஃப்ளோல போயிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இட் ஹஸ் கம் நியூ ரெஃபரன்ஸ் பை ஆட்டோமேட்டிக் அண்ட் இட் வில் ஷோ த பில் நம்பர் 2, ஆட்டோமேட்டிக்லி பில் நம்பர் 2. ஈவன் இந்த டியூ டேட்ஸ் கூட நம்ம லெட்ஜர் கிரியேஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, அஸ்யூம் தட் லாஸ்ட் டைம் 45 days கொடுத்தோம். நவ தி கஸ்டமர் இஸ் ரிக்வெஸ்டிங் ஃபார் 50 days. யூ கேன் மென்ஷன் 50 days. ஆர் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் மென்ஷனிங் 50 days, you are asking the customer to make payment on 31st July. இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமரே சொல்றாரு, சார் நான் வந்து உங்களுக்கு 31st Julyக்குள்ள பே பண்றேன்னா you can mention this is 31st July. So Tally is so flexible. Either you can mention 56 days or you can mention 31st July. Both are same, right? So now it is 7.5 lakhs. Even இது வந்து மல்டிபிள் ஆப்ஷன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. So நான் 31st Julyக்கு I'll make 5 lakhs payment and remaining I'll pay on 31st August and request பண்றாரு. There is a possibility. Then what you can do is I'll என்னோட பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா பில் நம்பர் 2க்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், ரைட்? அகைன் பில் நம்பர் 2 ஓட செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். There is an option. That's what I'm trying to explain. So நமக்கு இதை பார்க்கும்போதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இந்த பில்லுல 7.5 lakhsக்கு நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அவர்கிட்டது தெரிய வரும், ரைட்? இந்த மாதிரி நம்ம கிரெடிட் பிசினஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து கஸ்டமருக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த கிரெடிட்க்கு பில் ரெஃபரன்சஸ் கொடுத்து நம்ம அதை ட்ராக் பண்ணிக்கலாம். சரி, ட்ராக் பண்ணலாம் இல்லையா? அதை எப்படி ட்ராக் பண்ணலாம்னா டிஸ்பிளே மூட் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் உள்ள போயிடுங்க. There are 4 options: total receivables, total payables, ledger wise receivable, ledger wise payable, or sundry debtors wise payable, sundry creditors wise payable. அப்படின்னா இந்த 4 ஃபார்மேட்ல ஏதாவது ஒன்று நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிசீவபிள்குள்ள போறோம். டோட்டல் ரிசீவபிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்கிட்ட பொருள் வாங்கின எல்லா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தும் ஐ வாண்ட் டு see the receivables. எந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் எனக்கு வர வேண்டி இருக்கு அப்படின்னா ரிசீவபிள்ஸ்குள்ள போறோம். பாருங்க, இந்த ரிசீவபிள்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க்கணும் நீங்க. இன்னைக்கு டேட் 5th June, 5th June வரைக்கும் எனக்கு எந்த கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றது லிஸ்ட்ல வந்துடும், ரைட்? ஆல் பெண்டிங் பில்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் பாருங்க, ஆல் ஐட்டம்ஸ் பெண்டிங் பில்ஸ். எல்லா கஸ்டமர்ஸும் யாரெல்லாம் நமக்கு தர வேண்டியிருக்கோ எல்லாருடைய பேரும் இங்க வரும். ஃபர்ஸ்ட் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க சேல் பண்ண டேட் இருக்கும். அந்த சேல் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம கொடுத்துருக்க பில் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாமே ஒரு ஆர்ட். நீங்க வந்து இந்த பில்லுக்கு பேர் வைக்கிறது, அந்த 2 அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது, 2த்துக்குமே நான் பில் நம்பர் 2 பில் நம்பர் 2 கூட வச்சிருக்கலாம். பட் பில் நம்பர் 2 ஓட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், பில் நம்பர் 2 ஓட செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு அதை ட்ராக் பண்ண ஈஸியா இருக்கும், ரைட்? அண்ட் ஃபைனலா பாருங்க எவ்வளவு பெண்டிங் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் நம்ம என்னைக்கு அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ நம்ம யூஸ்வலா கம்பெனிஸ்ல என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேல வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் தட் இன்னைக்கு வந்து 14th Julyன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கேன். 14th July அன்னைக்கு எவ்ரி சாட்டர்டே எங்க ஆஃபீஸ்ல வந்து நாங்க அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. 14th July இன்னைக்குன்னா இன்னைக்கு வந்து நான் என்னுடைய ரிசீவபிள்ஸ் ரிப்போர்ட் ஓபன் பண்ணி பார்த்தா யார் யார்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வர வேண்டியிருக்குன்னு காட்டும். எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே காட்டும். நான் இப்ப சாம்பிளுக்கு ராகவா என்டர்பிரைசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு என்ட்ரி தான் நான் போட்டிருக்கேன். வேணா உங்களுடைய இந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஐ புட் ஒன் மோர் என்ட்ரி, தட் இஸ் 31st May அன்னைக்கு நம்ம சேல் பண்ண மாதிரி இன்னொரு கஸ்டமரோட பேரை கிரியேட் பண்றேன். அனில் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சாம்பிளுக்காக நான் இன்னொரு என்ட்ரி போட்டு காட்டுறேன். பில் வைஸ் டீடைல்ஸ் ஆக்டிவேட் பண்றேன். இந்த கஸ்டமருக்கு எனக்கு ஷியரா தெரியும் எப்பவுமே நான் 30 days தான் கொடுப்பேன் அப்படின்னா ஈவன் யூ கேன் மென்ஷன் த டிஃபால்ட் கிரெடிட் பீரியட், ரைட்? இப்போ இந்த டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் மென்ஷன் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் பாருங்க. இவருக்கும் நான் வந்து ஒரு 100 டிவிஸ் 100 வாஷிங் மிஷின் சேல் பண்றேன். இங்க பாருங்க, இந்த என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணும்போது பில் வைஸ் டீடைல்ஸ் ஸ்கிரீன் உள்ள வரேன். என்டர் பில் நம்பர் 3 ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. என்டர் 30 daysன்றதும் ஆட்டோமேட்டிக். ஏன்னா நான் லெட்ஜர்லயே மென்ஷன் பண்ணிட்டேன் இவருக்கு 30 days தான். ஓகே, வேணா மாத்திக்கலாம். இங்க பாருங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. டாலில ஒரு ஃபீல்ட்ல பிளிங்க் ஆயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை நீங்க போய் எடிட் பண்ணலாம் தான் அர்த்தம். ஸோ இப்போ பிளிங்க் ஆயிட்டு இருக்கிறதுனால 30 days இஸ் கன்ஃபார்ம், ரைட்? இல்ல இவருக்குமே வந்து 30 daysல ஒரு 50% இல்லைன்னா ரிமைனிங் அமௌண்ட் வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்க விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மாத்திக்கோங்க. 45 days அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம், ரைட்? ஸோ இப்போ பாருங்க உங்களுடைய ரிப்போர்ட் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், ரிசீவபிள்ஸ்.
எந்தெந்த கஸ்டமர் கிட்ட இருந்து என்னன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி வாங்கணும்ன்றத இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு அழகா காமிச்சுக்கணும். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 14th ஜூலை நான் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீக்ல யார் யார் கிட்ட எல்லாம் பணம் கேட்டு வாங்கணும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, 15th ஜூலை அன்னைக்கு 2 பேர் நமக்கு பணம் கொடுப்போம். அது யார் யாருன்னா, ஒன்னு அனில், இன்னொன்னு ராகவ் என்டர்பிரைசஸ். அனிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லுடைய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், ராகவாவை பொறுத்த வரைக்கும் அந்த பில்லுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் இருக்கு, அதை நமக்கு பே பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. சரி, இந்த ரிப்போர்ட்ல டாப்ல ஏதோ ஒரு போல்டா இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் டியூ. ஓவர் டியூனா என்ன? வெரி சிம்பிள். அந்த டேட் பாருங்க, 30th ஜூன் அன்னைக்கு தான் டியூ. ஆனா இன்னைக்கு டேட் என்ன? 14th ஜூலை. இந்த கஸ்டமர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பே பண்ணாம இருக்காரு. அதனுடைய ஓவர் டியூ பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 14 நாள் ஆயிடுச்சு. அவர் பே பண்ணணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் அவர் பே பண்ணாம இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு ட்ராக் பண்ணலாம். சோ இது எதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இதே கஸ்டமர் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் கேட்கும்போது, இல்ல சார் ஏற்கனவே உங்களுக்கு பெண்டிங் பில் இருக்கு, ஓவர் டியூ இருக்கு. பெண்டிங் பில் இஸ் டிஃபரெண்ட், இது வந்து பெண்டிங். ஓகே, இது வந்து ஓவர் டியூ. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 5 லட்ச ரூபா வந்து நாளைக்கு தான் தரணும், தந்துருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த 7.5 lakhs வந்து அவர் எப்பயோ தர வேண்டியது இப்போ வரைக்கும் தரல அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஓவர் டியூ. ரைட். சோ இந்த மாதிரி வந்து நீங்க அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எடுத்து வச்சு ட்ராக் பண்ணலாம். இதே மெத்தட் தான் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் பேயபிள்ஸ். ரிசீவபிள்ஸ்க்கு என்னவோ அதே தான் பேயபிள்ஸ்க்கும் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. சரி, இந்த இடத்துல 3 விஷயம் நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, நார்மலா நீங்க கஸ்டமருக்கு வந்து இன்வாய்ஸ் கொடுப்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் என் கஸ்டமருக்கு நான் இன்வாய்ஸ் கொடுக்குறேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் அவுட் எடுப்போம். சோ இப்ப பாருங்க, இது என்னுடைய பிரிண்ட் அவுட், இன்வாய்ஸ் உடைய பிரிண்ட் அவுட்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நார்மலா என்ன பண்ணணும்னா, ஜிஎஸ்டி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இதை ஸ்ட்ரிக்டா இப்ப ஃபாலோ பண்றாங்க. நீங்க ஜிஎஸ்டியே இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது நம்பர் ஆஃப் காப்பீஸ்க்கு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் டு பிரிண்ட் இருக்கும், நம்பர் ஆஃப் காப்பீஸ் இருக்கும். சோ இதுல நம்பர் ஆஃப் காப்பீஸ் போயிட்டு நீங்க 3 காப்பி 4 காப்பி எல்லாம் போட்டுக்கோங்க. சோ இது 3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த 3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாஸும் வராது. நான் வந்து என்ன பண்றேன் பாருங்க, இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுப்பேன். ஒரிஜினல் ஃபார் ரெசிபியன்ட். சோ இது வந்து என்னோட பெஸ்ட் பிராக்டிஸ். டூப்ளிகேட் இருக்கும். ஓகே, பிரிண்ட் அவுட் வரும்போது உங்களுக்கு டூப்ளிகேட்ஸும் வந்துடும். சோ டூப்ளிகேட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் காப்பி. டூப்ளிகேட்ன்றது என்னன்னா செகண்ட் காப்பி ஃபார் சப்ளையர். நமக்கு அது ஒரிஜினல் கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவோம். ஈவன் வந்து தேர்ட் காப்பி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா காப்பி போடலாம், டெலிவரி எடுத்துட்டு போறதுக்காக சொல்லி ஒரு காப்பி வந்து நம்ம போடலாம். சரி, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பில் அனுப்பும் பொழுது பாசிபிலிட்டி இருந்தா அந்த கஸ்டமர் கிட்ட இன்னொரு காப்பியை அனுப்பி அதை சைன் பண்ணி வாங்கிக்கணும். இது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். எதுக்காகனா, கஸ்டமர் வந்து ஃபியூச்சர்ல இல்ல எனக்கு அந்த மெட்டீரியல் வரல அப்படின்லாம் சொல்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஈவன் ஜிஎஸ்டி என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இவே பில் ஜென்ரேட் பண்றதுனாலையும் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுனாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அட் நீங்க ஒரு கஸ்டமருக்கு பொருளை விற்கும் பொழுது நீங்க இது நல்லாவே நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். ஒரு வசந்தன் கோ மாதிரியான ஒரு ரீட்டைல் ஷாப் எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட போய் நீங்க டிவி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி வரும். டெலிவரி மேன் என்ன பண்ணுவாரு? உங்க கையில ஒரிஜினல் பில் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இன்னொரு காப்பில சைன் வாங்குவாரு, டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஒரு காப்பில அக்னாலஜ்மெண்ட் வாங்கி ஃபைல் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட். நம்பர் 2 என்னன்னா, இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து பேமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை ரிசிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 30th ஜூன் அன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு பேமெண்ட் வருது அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ராகவ் என்டர்பிரைசஸ் எனக்கு ஒரு 6 lakhs பே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 lakhs அவர் ஏன் பே பண்றாரு அப்படின்னா, அகைன்ஸ்ட் அப்படின்னு டாலி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காட்டுது பாருங்க. நம்ம சேல் என்ட்ரி போடும்போது நியூ ரெஃபரன்ஸ் காமிச்சுதான். இதே வந்து நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணும்போது பில் நம்பர் 1ல டிஃபெக்ட் இருக்கலாம், அதனால அவர் அதுக்கான பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இப்போ பில் நம்பர் 2 கூட அவர் பேமெண்ட் பண்ணலாம். ரைட். அதனால கஸ்டமர் கிட்ட இருந்து பேமெண்ட் அட்வைஸ் நம்ம வாங்கணும். நீங்க எதுக்காக இந்த பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுட்டு பில் நம்பர் 1க்கு பண்ணிருக்காருன்னா அந்த பில் நம்பர் 1க்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில் நம்பர் 1க்கு அவர் கேஷா கொடுத்துருக்காரு, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய இம்பாக்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், பீரியாடிக்கலா கஸ்டமர்ஸ்க்கு வந்து லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அக்கவுண்ட் புக் லெட்ஜர், அந்த கஸ்டமருடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் ராகவ் என்டர்பிரைசஸ் பீரியட் செலக்ட் பண்ணி ஆல் ஃபீ கொடுத்து இது லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டா கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட். பீரியாடிக்கலா லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டா ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிசினஸ் மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு புது சேல்ஸ் நடக்கும் பொழுதும் அந்த கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் அனுப்பும் பொழுது பின்னாடியே பில் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங்குமே அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. ரைட். சோ இந்த பில்லுக்கு நான் இவ்வளவு பொருள் வித்திருக்கேன், இந்த டேட்ல உங்களுக்கு நான் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த டேட்ல நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு அவருக்கு புரிஞ்சிடும். ஓகே. சோ 16 lakhs 50,000 மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்மால் பிசினஸ்ல பிசினஸ் ஓனர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணாம, ஓகே, அவங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு சப்ளையருக்கு எவ்வளவு பே பண்ணணும்னு தெரியாமையே கூட போறதுக்கு
சான்சஸ் இருக்கு. ஒரு நாள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா ஹியூஜா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை பீரியாடிக்கலா ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க வந்து ஒவ்வொரு சேல் இன்வாய்ஸ்க்கும் பின்னாடியே இதை நீங்க அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மணி வரும் பொழுதும் எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா அவங்க பேமெண்ட் பண்ணிருக்காங்கன்றத டாக்குமெண்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ இது இல்லாம மூணாவதா இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். அது என்னன்னா டிஸ்பிளே, அக்கவுண்ட் புக், லெட்ஜர். ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஆல்ட் பி கொடுத்தீங்கன்னா பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் வரும். ஆல்ட் பி கரண்ட் பேஜ். இதுல இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிகருக்கு போயிருங்க. இந்த இடத்துல லெட்ஜர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டாலி உங்ககிட்ட கேட்கும், உங்களுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் வேணுமா, காலண்டர் ஃபார்மேட் வேணுமா, இல்ல கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும். சப்போஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா டாலி உங்களுக்கு ரொம்ப அழகா கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும், ரைட்? பாருங்க, ரொம்ப அழகான லெட்டரை டாலியே டெராக்ட் பண்ணி கொடுத்துரும். இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய பேர் அட்ரஸ், உங்க கஸ்டமருடைய பேர் அட்ரஸ் நீங்க லெட்ஜர்ல கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்துடும். எந்த பீரியடுக்கான லெட்ஜர் கன்ஃபர்மேஷன். நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது என்னன்னா எவ்ரி குவார்ட்டருக்கு யூ ப்ரிப்பேர் லெட்ஜர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும்னா ஐம் சென்டிங் யூ த லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நீங்க இதை வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுடைய பேன் நம்பர் வச்சு கீழே சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இங்க பாருங்க, நான் 2 வாட்டி சேல் பண்ணிருக்கேன். ஓகே, பில் நம்பர் 1, பில் நம்பர் 2. அண்ட் அவரு எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் 6 lakhs பேமெண்ட் பண்ணிருக்காரு. கீழே டோட்டலா அவர் எனக்கு இன்னும் தர வேண்டிய அமௌண்ட் வந்து 16,50,000 இருக்கா. இதை நீங்க அனுப்புறீங்க. இதை பார்த்த உடனே அந்த கஸ்டமருக்கு வந்து அது கரெக்டா இல்லைன்னா என்ன ஆகும், வரும்ல, உடனே உங்களுக்கு கால் பண்ணுவார்ல, ரைட்? ஸோ அப்ப நீங்க வந்து பேசி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி, ரைட்? இதுதான் வந்து நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். நீங்க சேல் பண்ணிட்டீங்க, கஸ்டமர் கிட்ட இருந்து மணி வரும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கக்கூடாது. பல எவிடன்சஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. ஒன்னு இன்வாய்ஸ் கொடுக்குறீங்க, அந்த இன்வாய்ஸ்க்கு வந்து சைன் பண்ணி ரிட்டர்ன் காப்பி வாங்குறீங்க, அது ஒரு அக்னாலஜ்மெண்ட். நம்பர் 2, லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டை பீரியாடிக்கலா அனுப்புறீங்க. முடிஞ்சா நம்பர் 3, லெட்ஜர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அனுப்பி அவங்கள சைன் பண்ணி திருப்பி கொடுக்க சொல்லி டாக்குமெண்ட்டை பத்திரப்படுத்திக்கோங்க, ரைட்? So this is how we manage our receivables and payables. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த லெட்ஜர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே கூட நம்ம இன்னும் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் மாதிரியான நோட்டீசஸ் எல்லாம் வருது, இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இவ்வளவுதான் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணலாம். ஈவன் உங்க கஸ்டமர் வந்து ஒரு இன்சால்வெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி பணத்தை நீங்க சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டூல் வந்து இந்த லெட்ஜர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், ரைட்? So thank you very much for the participation.